தமிழ்நாடு கவர்மெண்ட் டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. இதுக்கான காரணம் என்ன, இது ஏன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுதுன்னு பார்க்கும்போது 1951 டீலிமிட்டேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1971 அந்த வருஷத்தோட பாப்புலேஷன் ஆர் சென்சஸ் டேட்டா மட்டும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா 543 எம்பிஸ் தான் நம்ம கண்ட்ரிக்கு இருக்க போகுது, நம்ம பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் அப்போ வந்து இந்திரா காந்தி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து இந்த எம்பியோட கவுண்ட் வந்து இனிமேல் மாறப்போகிறது இல்லை, 25 வருஷத்துக்கு இதே தான் இருக்க போகுது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, ஃப்ரீஸும் பண்ணிடுறாங்க. அண்ட் ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, பாப்புலேஷனை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இந்த டீலிமிட்டேஷனை அடுத்தது பண்ணணும். அண்ட் அப்படியே ஃபாலோ ஆன் பண்ணி 25 இயர்ஸ் வாஜ்பாய் அவர்கள் 2002 வந்து பார்த்தீங்கன்னா 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து படி பார்த்தீங்கன்னா அடுத்த 25 இயர்ஸ்க்கு வந்து இதை ஸ்விட்ச் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அவரும் அதே ரீசன் தான் சொல்கிறாரு, இப்போ வந்து நம்ம இந்த டீலிமிட்டேஷனை பண்ணால் அது வந்து ஒரு இன்அப்ரோப்ரியேட் ஷேராக வந்து இருக்கும் நார்த்துக்கோ சவுத்துக்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அண்ட் இது 2026க்கு வந்து இப்போ வந்து நிற்கிது. ஆக்சுவலாக 2021 அப்போ ஒரு சென்சஸ் எடுத்திருக்கணும், அது வந்து எடுக்கல. 2026க்கு அப்புறமா எடுக்கிற ஒரு ஃபஸ்ட்டு சென்சஸே வந்து பார்த்திங்கன்னா கணக்கிடப்படும் இந்த லோக்சபா சீட்ஸ்க்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ 888 சீட்ஸ் கட்டப்பட்ட ஒரு புது பார்லிமெண்ட் இப்போ வந்துருச்சுன்றதும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கப்புறமா 543க்கு அப்புறமா ஏற்றுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சவுத்துக்கு ஏறுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம பாப்புலேஷனை நிறையா கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஸோ நார்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபி, பீகார், அப்புறம் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பயங்கர சீட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போகுது. அண்ட் நம்ம தமிழ்நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் ஆகும், ஒரு 10 சீட்டு தான் அதிகமாகும். பட் ஆனால் இட் இஸ் நாட் அ ஃபேர் இன்க்ரீஸ் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். யூபியில் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா 80 சீட்ஸ்லேருந்து 140 சீட்ஸ்க்கு அது வந்து போகுது. ஸோ நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் கடைசி 5 டிகேட்ஸாக வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காதனால அவங்க ஹீட்டை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அண்ட் மோர் ஓவர் வந்து தே ஹாவ் அன்ஃபேர் அட்வான்டேஜ் அப்படின்றது தான் தெரிய வருது. ஸோ அவங்க தொகுதியிலேருந்து நிறைய எம்பிஸ் போவாங்க. அண்ட் நம்ம எம்பிஸ் வந்து குறையிறதுனால நம்மளோட வாய்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் வாய்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே போய் சேராதுன்றது தான் ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன். ஸோ அதனால தான் சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றியே உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் மோர் ஓவர் வந்து இதுமாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.